பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் தாகம் உள்ளவனா இரு. நேற்றைய தினத்தில் அறிமுக உரையாக நாம் அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். ஒரு மனிதன் தாகம் இல்லாமல் பசி இல்லாமல் இருப்பானே ஆனால் அவன் வியாதி உள்ளவன். இன்றைக்கும் அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிமுக உரையில் சொன்னேன். அந்த அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நமக்கு எதன் மீது தாகம் இருக்க வேண்டுமோ அதன் மீது தாகம் இல்லை. எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லை. சில பேருக்கு அளவுக்கு மீறி போயிடுச்சு. அளவுக்கு மீறி போனால் அது வியாதி, அளவுக்கு குறைஞ்சி போனாலும் அது வியாதி. நன்றாய் கவனியுங்கள். நேற்று நான் ஒரு காரியம் சொன்னேன். உங்களை திருப்தி செய்யாத பொருட்களுக்காக நீங்கள் ஏன் வீணாக பிரயாசப்படுறீங்க அப்படிங்கிறத நேற்று நான் அறிமுக உரையில் சொன்னேன். அதை சார்ந்து இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், எதன் மீது நமக்கு தாகம் இருக்க வேண்டுமோ அதன் மீது நமக்கு இன்றைக்கி தாகம் இல்லை. எதன் மீது தாகம் இருக்கக்கூடாதோ அதன் மீது நமக்கு தாகம் இருக்கிறது. அந்த தாகத்துக்கு நான் இன்னொரு அர்த்தம் சொன்னேன். எனக்கு இது வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், இது எனக்கு அத்தியாவசியம் என்று நினைக்கிறேன், இது எனக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று நான் அதை விரும்புகிறேன், அதற்காக பிரயாசப்படுகிறேன். அப்போ அதான் எனக்கு தாகம். தாகம் இருந்தால் பிரயாசப்படுவோம், தாகம் இருந்தால் சும்மா இருக்க மாட்டோம், தாகம் இருந்தால் கண்டிப்பாக தண்ணீரை தேடி ஓடுவோம். சரிங்களா? அப்போ நமக்கு தாகம் எதன் மீது தாகம் இருக்குது? நம்மை திருப்தி செய்யாத காரியத்தின் மீது நமக்கு தாகம் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்ம யாரையும் திருப்தி அளிக்கவே முடியாது. சாலமோன் சொல்கிறாப்புல, காண்கிறதினால் மனுஷனுடைய கண் என்ன செய்யாதான்? திருப்தி ஆகாது. சரியா? திருப்தி அடையாத காரியங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்குள்ளெல்லாம் போனால் வேறு பக்கம் நிறைய நேரம் ஆயிரும். திருப்தி அடையாத காரியங்கள் உண்டு. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன கொடுத்தாலும் திருப்தி இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களாம். உலக பணக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை பெரிய பெரிய ஆட்கள்னு சொல்கிறோம். அவங்களாம் திருப்தி அடைஞ்சிட்டு போதுங்க, நான் இதுக்கு மேலே இன்னொரு பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க மாட்டேங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் செஞ்ச பிஸ்னஸை போதும், இன்னொரு பிஸ்னஸ் எதுக்கு பண்ணோம்? இந்த பிஸ்னஸ்லேயே நமக்கு இவ்வளவு பணம் வருது, இவ்வளவு லாபம் வருது, இத்தனை லட்சம் கோடி நமக்கு பணம் இருக்குது, நம்ம பெரிய பணக்காரங்களாக இருக்கோம், இனிமேல் எதுக்கு இன்னொரு பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களா யாராவது? போதுங்கிற மனசே அவங்களுக்கு வராது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனசு இருக்கணும். போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு போட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறான் தெரியுமா? இந்த தேவையில்லாத திருப்தி செய்யாத பொருட்கள் மேலே தாகமாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய காரியத்தில் அவனுக்கு என்ன இல்லைன்னா தாகம் இல்லை. நான் இன்றைக்கி சில நபர்களை சில விஷயத்தை நான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிங்க. கர்த்தர் வேதனையோடு சொன்ன ஒரு வார்த்தை, அது என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 81 சங்கீதத்தில் 11 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 81:11. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. இஸ்ரவேலுக்கு யார் மேலே விருப்பம் இல்லை? கர்த்தர் மேலே விருப்பம் இல்லை. தாகம் இருந்தால் விருப்பம் இருக்கும். நான் நேற்றே சொன்ன ஞாபகம் இருக்கா? நீங்கள் தாகமாக இருந்தீங்கன்னா தண்ணி கொடுத்தா வாங்கி கடன்னு குடிப்பீங்க. தாகமே இல்லைன்னா ஒரு மடக்கு குடிச்சிட்டு பார்மாட்டி குடிச்சிட்டு கையில் கொடுத்துருவீங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் என்னை விரும்பலை அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும்போது என் உள்ளம் உடையுது. ஐயா, இஸ்ரவேல் தன்னை என்ன செய்யலைன்னா விரும்பலை அப்படிங்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேரை யோசிச்சு பாருங்க. நிறைய கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறோம், ஊழியக்காரங்கன்னு சொல்லிக்கிறோம். நாங்கள் அந்த சபை, நாங்கள் இந்த சபை, நாங்கள் பாரம்பரியமான கிறிஸ்தவங்க, நாங்கள் அவ்வளோ பெரிய சபைக்கு போகிறோம் அப்படிலாம் சொல்லிக்கிறோம். ஆனால் யார் மேலே தெரியுமா விருப்பம் இல்லை? கர்த்தர் மேலே விருப்பம் இல்லை. திருப்தி செய்யாத பொருட்கள் மேலே நமக்கு தாகம் இருக்குது. ஆனால் கர்த்தர் மேலே நமக்கு என்ன இல்லைன்னா தாகம் இல்லை, அந்த விருப்பம் இல்லை. அவர் எனக்கு வேணும்னு நம்ம நினைக்கல. ஆண்டவரை வேணும்னு நினைக்கிறீங்களா? சில பேர் ஆண்டவரை வேணும்னு நினைக்கிறாங்க. எப்போ தெரியுமா? எப்போயாவது தேவைப்பட்ட அந்த ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு அவர் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க.
இறைவா எனக்கு நீர்தான் வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். இறைவா எனக்கு நீர்தான் வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். ஐயா, கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் என்ன விரும்பல அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்ன விரும்பல அப்படிங்கிறாரு. கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை விரும்புகிறோமா? தாகம் இல்லாதத, நம்மளை திருப்தி செய்யாத, நம்மளை வாழ வைக்காத எத்தனையோ காரியங்கள் மேலே நம்ம விருப்பம் உள்ளவங்களா, தாகம் உள்ளவங்களா, அதுக்கு நேரத்தை செலவழித்து அதுக்கு பின்னால் போயிட்டு இருக்கோம். நம்மளை படைத்தவர், நம்மை ரட்சித்தவர், நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்தவர், விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்து நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணினவர், தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர். ஆனால் நம்ம அவரை விரும்பாமல் இன்னைக்கு எதையெல்லாமோ விரும்பிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணம், காசு, பேரு, புகழ், மாம்ச இச்சை, அற்ப சந்தோஷங்கள் மேலே நம்முடைய விருப்பம். ஒன்று சொல்லட்டுமா? எஸ்தரை பாருங்கங்க. எஸ்தருடைய ராஜாத்தினுடைய சரித்திரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் நிறையா இருக்குது. அதாவது ஒரு பெண்ணை மொத்தம் 1 வருஷம் 6 மாதம் வெள்ளைப்பழம், 6 மாதம் சுகந்த வர்க்கங்களால், தைலங்களால் அவளை சுத்திகரிப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகிற முறை வரும். முறை வரும்போது அந்த பொண்ணு என்ன கேட்குதோ அதை கொடுப்பாங்க. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? அதில் போட்டிருக்கு, அந்த ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றையும் அவள் கேட்கல. மற்றவங்கள போல் அவள் வாழலைங்க. அடுத்தது ஒரு சம்பவம் வருது. ராஜா கேட்குறாரு, எஸ்தர் ராஜாத்தியே, உன்னுடைய மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஏன்னா அவருடைய ராஜ்யபாரம் எவ்வளவு? 127 நாடு. 127 பாதி எத்தனை? யோசிச்சு பாருங்கள். 127 பாதி 63. 63 நாடு உனக்கு தரேங்கிறார். எத்தனை நாடு? 63 நாடை உன் பேரில் எழுதி வைக்கிறேங்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். ஆனால் எஸ்தர் என்ன சொன்னாங்க? எனக்கு அதெல்லாம் வேண்டாயா, எனக்கு என் ஜனம் வேணும். என் ஜனத்தினுடைய அழிவை நான் எப்படி பார்க்க முடியும்? யோசிங்க. நமக்கு இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்கள் மேலே எவ்வளவு ஆசைப்படுறோம். ஐயா, வாழ்வதற்கு தேவையானது நம்மகிட்ட இருந்தால் தப்பு இல்லைங்க. வாழ்வதற்கு தேவையானது நமக்கு வேணுங்க. ஆனால் தேவையில்லாமல் ஆளாக பறக்காதீங்க. அதன் மீது தாகமாக அலையாதீங்க. அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலோ என்னை விரும்பலை அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தையினால் சொல்ல முடியல. இஸ்ரவேலோ என்னை விரும்பவில்லை அப்படிங்கிறாரு. கொஞ்சம் யோசிங்களா. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் மேலே தாகமாக அவரை விரும்புகிறோமா? நம்ம எதை ரொம்ப விரும்புகிறோம் பாருங்க. ஒரு வசனம் படிக்கிறோம் பாருங்களா. யோவானில் ஒரு வார்த்தை இருக்குது. எல்லாரும் எதை விரும்புகிறாங்கன்னு போட்டிருக்கு பாருங்களா. யோவானில் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். அந்த வார்த்தையை நான் மிகவும் தொட்டுச்சு. அந்த வார்த்தையும் யோவானில் சொல்லும்போது, ஏன் மனுஷன் ஆண்டவர்கிட்ட வரமாட்டேங்கன்னு தெரியுமா? நான் படிக்கிறேன் பாருங்களா. யோவான் 3ஆவது அதிகாரம் 19ஆம் வசனம் போட்டிருக்கு. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கே காரணமாக இருக்கிறது. இப்போ மனுஷன் எதை விரும்புகிறான்னா, ஒளியை விரும்பலை, இருளை தான் விரும்புகிறான். இன்றைக்கி கிறிஸ்தவங்க கூட அப்படி தான் இருக்கிறாங்க. தன்னை படைத்த தெய்வத்தை விரும்பாமல், இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்த தெய்வத்தை விரும்பாமல், பாவிகளாக இருந்த நம்மளை ரட்சித்து பரிசுத்தவானாக்கி நீதிமானாக்கி நமக்குள்ளே வாசம் பண்ணுற அந்த தெய்வத்தை விரும்பாமல், அற்ப சந்தோஷத்தையும் என்ன சொல்கிறது, தேவையில்லாத காரியங்களையும், நம்மளை வாழ வைக்காத, நம்மளை ரட்சிக்காத, நமக்கு நித்திய ஜீவனை தராத காரியங்கள் மேலே தான் நமக்கு அதிக விருப்பம், அதிக தாகம், அதிக நாட்டம், அதுக்கு தான் அதிக ஓட்டம். கொஞ்சம் யோசிங்க. இஸ்ரவேலோ என்னை விரும்பவில்லை. நீங்கள் கர்த்தரை விரும்புகிறீங்களா? உங்கள் தாகம் எதன் மேலே இருக்குன்னு பாருங்கள். நான் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறேன். உங்கள் தாகம் எதன் மேலே இருக்குது? முதல்ல பார்த்தோம் அல்லவா,
அதாவது உங்களை திருப்தி செய்யாத பொருட்கள் மேலே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பிரயாசத்தை வீணாக செலவழிக்கிறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், காசு உங்களை திருப்திப்படுத்தாது. உலக ஆசைகள், இச்சைகள் உங்களை திருப்திப்படுத்தவே படுத்தாது. அதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் வேணும் வேணும், எவ்வளவு தான் கொடுத்தாலும் வேணும் வேணும்னு சொல்கிற மக்கள் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தாங்க போதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இன்றைக்கி யாருக்குமே வேணும் போதுங்கிற மனசே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய பணக்காரங்க நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க, உலகம் முழுசு இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட யார்ட்டையாவது கேளுங்க, போதுன்னு சொல்லுவாங்களா பாருங்கள். அரசியல்வாதிகளை பாருங்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் எவ்வளவோ சொத்துக்களை சேர்க்குறாங்க, யாராவது போதுன்னு நினைக்கிறாங்களா? அப்படிலாம் யாரும் நினைக்கிறதே இல்லை. திருப்தி செய்யாத பொருட்கள் மேலே நீங்களும் ஏன் அப்படி போகிறீங்க? ஜீவனுள்ள தேவனை அறிந்த நீங்களும் நானும் ஏன் அப்படி அலையணும்? ஏன் அதன் மேலே நம்ம தாகமாக இருக்கணும்? கர்த்தரை விரும்புவோம், அவர் மேலே தாகமாக இருப்போம். நாளைக்கு சொல்கிறேன், அவர் மேலே தாகமாக இருப்போம். ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், இஸ்ரவேலோ என்னை விரும்பலை அப்படிங்கிறாரு. அப்படி நம்ம இருந்துடக்கூடாதுங்க. என் தாகம் அவராக இருக்கட்டும், என்னுடைய விருப்பம் அவராக இருக்கட்டும். நம்ம விருப்பம் யாரு தாங்க? இயேசு தாங்க என்னுடைய விருப்பமாக இருக்கணும். ஃபாதர் அழகாக ஒரு பாட்டு பாடுவார், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஐயா, இஸ்ரவேலோ என்னை விரும்பலை, நானும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுவாப்பா. எங்கள் ஆசை, எங்கள் விருப்பம் நீங்களாக இருக்கணும்ப்பா, எங்கள் தாகம் நீங்களாக இருக்கணும். எங்களை திருப்தி செய்யாத இந்த உலக பொருளுக்காக, இந்த உலகத்துக்காக, உலக சிற்றின்பங்களுக்காக, இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் பணத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் அடிமையாகி அதை விரும்பி நாங்கள் வாழாமல், அப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும், அதை கண்டிப்பாக எங்களுக்கு தருவீங்க. அந்த சிந்தையோடு வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க நம்ம கேட்போம். இஸ்ரவேலோ என்னை விரும்பவில்லை. நம்ம ஆண்டவரை விரும்புவோம். நாளை முதல் பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் வேதனையோடு சொன்ன வார்த்தை. இன்றைக்கி நிறைய பேருக்கு எதன் மீது விருப்பம் இருக்கணுமோ அதன் மீது விருப்பம் இல்லை. திருப்தி செய்யாதவைகள் மேலே உங்கள் விருப்பத்தை செலுத்தாதீங்க. அதன் மீது நீங்கள் தாகமாக இருக்காதீங்க. கர்த்தர் நோக்கி பாருங்கள். நாளைய தினத்திலிருந்து தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.